ஹலோ மக்களே, இன்னைக்கு காலை கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா இன்னைக்கு காலை எனக்கு ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ அதான் கொஞ்சம் சீக்கிரம் மேட்ச்சுக்கு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக எழுந்திரிச்சிட்டேன். எத்தனை மணி நேரம் நினைக்கிறீங்க? ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். கண்ணாடி ரெண்டு மூஞ்சி பார்த்துட்டு தாடி ஒரு அட்ஜஸ்ட்டை போட்டு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிச்சுங்க. பிரைவேட் வரையில் அனைத்தும் முடிச்சுட்டு மீனை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. மீனை பார்த்தா ரொம்ப சோகமாகிடுச்சு, என்னன்னு தெரில. ஆனால் சீக்கிரமாக சரியாயிடும். அப்புறம் ரெடி ஆகிட்டு மேட்ச்சுக்கு கிளம்பியாச்சு. ரொம்ப செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா என்னன்னு தெரில, காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துச்சிட்டேன்னா என்னோடய டல் ஃபேஸை நீங்கள் தான் பார்ப்பீங்க. அப்புறம் அங்கே வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. மேட்ச்சு எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு கிளம்பியாச்சு. போகும்போது ஒரு வீடியோ எடுத்தாச்சு. ஏன்னா ரோடு எப்படியே எம்டியாக இருக்குது, ஏன்னா விடிய காத்தால இல்லை. அப்புறம் அங்கே போய் ரீச் ஆகிட்டு ஒரு வீடியோ, என்ன வீடியோ தானே போகிறீங்க, வாக்கிங் வீடியோ. சரி கொஞ்சம் மாவப்பெல்லாம் பண்ணணும்ல, எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணிவிட்டு மேட்ச் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கும் என்னால் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல. நானும் டெய்லி எப்படியாச்சும் ஒரு 50+ ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லா மேட்ச்லேயும். பட் இட் இஸ் நாட் ஹேப்பனிங். இட்ஸ் ஹோப் ஃபார் குட் ஒன். இப்போ வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு பூஜை எல்லாமே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியில். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து பிள்ளையார் எல்லாமே வாங்கி வந்துட்டு விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கொழுக்கட்டை, சுண்டல் அதெல்லாமே வச்சு சாமி கும்பிட்டாங்க. நானும் கொழுக்கட்டைலாம் எனக்கு எல்லாமே சீட்டேவாக மாற்றிட்டேன். கொழுக்கட்டை பார்த்தோன்னே நம்மளால் வாயை கட்டுப்படுத்த முடியலங்க, என்ன பண்ணுறது, எல்லாம் அப்படி தானே. அப்புறம் என் ஃப்ரெண்டோட ஈவினிங் ஒரு டீ கடைக்கு போயிட்டேன். நான் டீ குடிக்க மாட்டேன், அவன் டீ குடிப்பான். அந்த டீ போடுற அழகை பார்த்தாலே நம்ம அப்படியே ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதை இவன் வேறு வீடியோ எடுக்காதுன்னா வாடா உள்ள வீடியோக்குள்ளே. இவன் சரியான ஒரு டீ லவர். அப்புறம் நானும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதான் ஓரமாக நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன். என்ன தானே பார்க்குறேன்னு நினைக்கிறீங்க, பஜ்ஜி போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே வாய் நம்மன்னு இருந்துச்சு. நம்ம வேறு டயட்டில் இருக்கோம், ஆல்ரெடி கொழுக்கட்டை சாப்பிட்டோம், பஜ்ஜிலாம் சாப்பிடக்கூடாது. அப்படியே எண்ணெயில் பொரிச்சுட்டு தாங்க வர வழியில் எங்கள் ஏரியாவில் பிள்ளையார் வச்சுருந்தாங்க. அதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக ஜிம்மு கிளம்பியாச்சுங்க. ரொம்ப டயர்டான ஃபேஸ் தான் இன்றைக்கி, என்னன்னு தெரில. ஏன்னா காலைல மேட்ச்சுக்கு போயிட்டு ரொம்ப டயர்ட் அடிச்சது. போகிற வழியில் கண்ணுக்கு நேராகவே லைட் அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறது. ஜிம்முக்கு ரீச் ஆகிட்டு இன்றைக்கி லேட் செஷன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டீ பவர் ரோயிங் ஒரு 3 செட் 15, 12, 10 நல்லாவே ஹிட்டாகிற மாதிரி போடுங்க. ஸோ தட் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மேனுவல் மிஷின் புல்லையும் ஒரு 3 செட்ஸ் 15, 12, 10. இதனால் என்ன ஆகும்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வேரியேஷன் ஹிட்டாகிறது நல்லாவே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சப்போர்ட்டட் சீட்டர் ரோ 3 செட்ஸ். நம்ம வீடியோ எடுக்கும்போது தாங்க யாராச்சும் ஒருத்தர் நடுவில் வருவாங்க, நவர கூட மாட்டானுங்க. அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் லேட் புல், அதுலேயும் ஒரு 3 செட்ஸ் 15, 12, 10. இது வந்து என்னால் லாஸ்ட்டு ஃபைனல் செட்டாக இருக்கா ஸோ என்னால் இது பண்ண முடியல. கடைசியாக கண்டிஷன் செக் லெஃப்ட்டில் தான் எடுக்க மறந்துட்டாங்க ஜிம்முக்குள்ளே எடுக்கிறதுக்கு. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே எதாவது சைன் ஆஃப் பண்ணுறேன். தேங்க்ஸ் காய்ஸ்.